இப்போ தேர்ட் கார்டு வந்து பார்க்கலாம். தேர்ட் கார்டு வந்து நான் டிவிகேக்காக எடுத்திருக்கேன். இந்த கார்டோட நேம் வந்து 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் இந்த கார்டோட மீனிங் வந்து நைட்மேர், ஓவர் திங்கிங், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ட்ரஸ்ட் இஷ்யூஸ், பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த பர்சன் வந்து அவரோட தொகுதியில் நிப்பாட்டினவங்களையே அவங்க மேலேயே வந்து இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்காது. ஸோ அவங்க கரெக்டாக பேசுவாங்களா, அவங்க பேசுறது வந்து மக்களை ரீச் ஆகுமா, ரீச் ஆகாதா, இந்த மாதிரி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து இந்த சுச்சுவேஷனில் அவர் வந்து அவர் மேலேயே எல்லா பர்டனும் போட்டுப்பாரு. ஸோ இதனாலேயே அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். தூக்கம் கண்டிப்பாக அவர் வந்து தூக்கம் இருக்காது கண்டிப்பாக அரசியலில் வந்ததுக்கு அப்புறமாவே. அதே மாதிரி இது அக்டோபரில் 2025 எடுத்த ரீடிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அப்போவே என்னோட டேரட் என்ன சொல்லியிருக்குன்னா, அவருக்கு பர்சனல் லைஃப் இஷ்யூஸ் வரும்னு சொல்லியிருக்கு. ஸோ அக்டோபருக்கு அப்புறமாவே அவர் நிறைய கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ கான்ட்ரவர்சிஸை ஃபேஸ் பண்ணாலுமே இந்த கார்டோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் கனெக்ட் அண்ட் சோஷியல் ரீச் கண்டிப்பாக இருக்கும் மக்கள்கிட்ட. ஸோ என்ன தான் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சிஸாக போனாலுமே கண்டிப்பாக வந்து சோஷியல் கனெக்ட் அண்ட் ரீச் இருக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து எல்லா பட்டி தொட்டிலையுமே வந்து அவர் பேசினது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நல்லாவே ரீச் ஆயிரும். அதே மாதிரி இவங்களோட ஃபைனல் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட கட்சி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல இம்பேக்டை கொடுக்கும். ஸோ 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸோட மீனிங் அதான்.